செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த சின்ன வெண்மணி கிராமத்தில் 10 ஏக்கரில் தர்பூசணி மற்றும் முலாம்பழம் பயிரிடப்பட்டு இருந்தது. தற்போது அந்த பழங்கள் அனைத்தும் அறுவடைக்கு தயாராக உள்ளன. இருப்பினும் இவற்றை யாரும் வாங்க முன் வராததால் பழங்கள் பழுத்து வெடித்து செடியிலேயே அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் ஏக்கருக்கு 50,000 முதல் 70,000 வரை செலவு செய்த விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். தர்பூசணியில் உள்ள லைகோஃபன் மற்றும் பிற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதய நோய்களிலிருந்து பாதுகாக்க உதவுகின்றன. இதில் அதிக அளவு நீர்ச்சத்து இருப்பதால் உடல் நீரோட்டமாக இருக்க உதவுகிறது. தர்பூசணியில் உள்ள பொட்டாசியம் தசைப்பிடிப்புகளை தடுக்க உதவுகிறது. இதில் உள்ள வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் சருமம் மற்றும் முடி ஆரோக்கியத்திற்கு உதவுகின்றன. தர்பூசணியில் உள்ள நார்ச்சத்து செரிமானத்திற்கு உதவுகிறது. இதில் உள்ள வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகின்றன. தர்பூசணியில் கலோரிகள் குறைவாகவும் நீர்ச்சத்து அதிகமாகவும் இருப்பதால் எடையை கட்டுப்படுத்த உதவுகிறது. மேலும் இதில் உள்ள வைட்டமின் ஏ மற்றும் கரோட்டினாய்ட்கள் கண் பார்வைக்கு உதவுகிறது. இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் புற்றுநோய் செல்களை பாதிக்காமல் தடுக்க உதவுகிறது. இத்தனை நன்மைகள் கொண்டதும் இயற்கையாக கிடைக்கும் தர்பூசணி, கிருணி, முலாம்பழங்களை தவிர்த்து மக்கள் வெளிநாட்டு குளிர்பானங்களையே அதிகம் விரும்புகின்றனர். இந்நிலையில் தாங்கள் பயிரிட்ட பழங்கள் விற்பனை ஆகாத நிலையில் விவசாய குடும்பத்தினர் தர்பூசணி பழங்களாலும் முலாம்பழங்களாலும் சவம் போல் செய்து மாலையிட்டு ஒப்பாரி வைத்தும் பெண்கள் நூதன போராட்டம் செய்தனர். நாங்கள் எங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா கிருணி பழமும் தர்பூசணி பழமும் அதிக அளவில் விவசாயம் பண்ணிட்டு வரோம் வருஷம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா செலவு 50,000லேருந்து 70,000 வரைக்கும் ஏக்கருக்கு செலவாயிடுச்சு. இருந்த போதிலும் விளைஞ்ச போதும் எங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. கழனிலேயே வெடித்து பழுத்து அழி வீணாக போயிட்டுருக்கு. எங்கள் அரசு பார்த்து எங்களுக்கு ஏதாவது இழப்பீடு கொடுத்தா நல்லாயிருக்கும். எனவே விவசாயிகளின் நலன் கருதி அரசு உரிய இழப்பீடு நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 10 ஏக்கர் கிட்ட கிருணி பழமும் தர்பூசணியும் போட்டிருக்குங்க. போட்டு விளைச்சல் வந்துருச்சு. யாரும் எடுக்க முன் வரல. வியாபாரிங்க யாரும் எடுக்க முன் வரல. பார்த்தீங்கன்னா எல்லாம் பழுத்து வெடிச்சு போச்சு. எடுக்க யாரும் வரல, பழுத்து வெடிச்சே போச்சு. எல்லாம் வீணாக போச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 70,000 கிட்ட செலவு பண்ணியிருக்கோம். மக்கள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ஒரு கார்ப்பரேட் கம்பெனி கொடுக்குற கூல்ட்ரிங்க்ஸ் தான் விரும்புகிறாங்க. இந்த பழத்தை எடுத்து சாப்பிடணுன்னு யாருமே விரும்பவே மாட்டுறாங்க. ஒரு 20 ரூபா 30 ரூபா கொடுத்து வாங்குறாங்க. இது 10 ரூபா கொடுத்து வாங்கினாலே நல்ல ஒரு இது தான். எங்களுக்கும் நமக்கு விவசாயிகள் எல்லாமே மகிழ்ச்சியாக தான் இருப்போம். இது ஏதாவது அரசு முன் வந்து இதுக்கு ஏதாவது ஒரு இழப்பீடு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும்.